சரி, நான் இது எனக்கு என் மாமியாவை பிடிக்காதுன்னு வச்சுப்போம். உன் மாமியா ரொம்ப பிடிக்கணுமா தாண்டு? சரி, நடுவர மாமியாரை பிடிக்கணும் தாண்டு சொல்லு. உண்மையிலே மாப்பிள்ளை தாண்டினதுல ஒரு டெக்னிக் இருக்கு பாருங்க. தாண்டிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன், தாண்டிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். உன் வேலை பூரா எனக்கு தெரியும்டா. புருஷனா யார் தெரியுங்களா சார்? புருஷனா யாரு? யாரு நீங்க சொல்லுங்க. தாலி கட்டினவன். உண்மையான புருஷனா? நான் தான். சிறந்த புருஷனா? இவன் தான். நல்ல புருஷனா? அவன் தான். அப்ப கள்ள புருஷனா? இந்தவன் தான். ஒன்னு தெரிஞ்சுக்க, நல்ல புருஷனுக்கு கள்ள புருஷனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல புருஷன் போயிட்டாரு, அவ்வளவுதான் விஷயம். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். உண்மையான புருஷன், நல்ல புருஷன், பியூர் புருஷனா யார் நான் சொல்றேன் சார்? யாரு? உடன் இருப்பவரோ, உணவு கொடுக்கறவங்க, உடை வாங்கி தரவங்க புருஷன் இல்ல சார். மனைவியோட உணர்வுகளை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான புருஷன். அப்ப தமிழ்நாட்டில் யாரும் உண்மையான புருஷனா இருக்க முடியாது. இவளுகளை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. மண்ட மண்ணுக்கு போற வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சிக்க முடியலல்ல. இவ வேணான்னு சொல்லிட்டு குத்தாலத்துல குத்த வச்சு உட்கார வேண்டியதானே? அங்க குரங்கு கிடக்கு, கோவணத்துக்கு ஆபத்து வந்துரும். அப்ப ராஜபாளையத்துல உட்கார வேண்டியது. நாய் கிடக்கு. சன்னியாசம் போங்க. அப்படித்தான் ஒருத்தன் போனான். யாரு? சன்னியாசம் ஒருத்தன் போனான். சரி, போன இடத்துல வேற ஒண்ணு வந்துருச்சு, வந்துட்டான் திருப்பி. வேற ஒண்ணுன்னா வேற லேடிஸா. ஆனா மனைவி இல்லாம வாழ முடியாது சார். மனைவி பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணாலும் சார் திரும்ப ஒரு கல்யாணம் தான் பண்ணி தொலையணும். நீ கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? இந்த சைத்தானுக்கு அந்த சைத்தானே பரவாயில்லைன்னு அப்புறம் தான் தெரியும். சரி, உங்க அம்மாவுடைய அருமை எப்ப தெரியுது? எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன் நாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவுடைய அருமை தெரியுது? இக்கறக்க அக்கறை பச்சை. அதனால அக்கறையோட இருக்கலாம்னு இருக்கீங்களா? மனைவி மேல அக்கறையா இருங்க சார். அதனால தான் சொல்றேன் சார். நான் கேக்குறேன், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா? ஹலோ செக். மகளை இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். அப்ப உங்க மகளை இளவரசியா பாப்பீங்கல்ல? அப்ப இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தானே சார். உண்மையா ஜோரா இருந்த கை தட்டுங்க சார், நல்லா கை தட்டுங்கக்கா. பாத்தீங்களா சார், இளவரசியா இருந்த எங்களை ஏன் இளவங்காத்த கிளியா ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவ அங்கே வாழ வேண்டியதானே, இங்க என்ன? எங்க அம்மா அப்பா பாழுங்கணத்துல விழுனாதான் விடுறோம். அது ஏன் எங்க ஓட்டு கணத்துல வந்து விழுற? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சானியா மெர்சா மாதிரி இருந்தேன் சார். இப்ப எப்படி சார் இருக்கேன்? பங்களாபுதூர்ல சாணி அல்றவ மாதிரியே இருக்க. ஆமா, நான் கூட என்ன தெரியுங்க நினைச்சேன், மஞ்சுநாதன் மேல சத்தியமா சொல்றேன், அஜித் மாதிரி மாப்பிள்ளைய கட்டிக்கணும்னு நினைச்சேன். கிடைச்சது என்னவோ தொப்பையும் தொந்தையுமா இந்த குண்டு பையன் மஞ்சுநாதன் அண்ணன் மாதிரி எல்லாம் மாப்பிள்ளை கிடைச்சிச்சு. ஆனா குடும்பம் பண்ணலையா வச்சுக்கிட்டு சார், எங்க அப்பா வீட்டுல வாழும்போது கையை நீட்டதெல்லாம் எங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு சார். அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்கப்பா, அதை வாங்கி கொடுங்கப்பான்னு கையை நீட்டி மடக்கிறதுக்குள்ள எங்க அப்பா வீட்டுல இளவரசின்னு நினைச்சு எல்லாம் வாங்கி. என்ன சார் வாங்கி கொடுத்தீங்க? இது ஒண்ணு சொல்றாங்க, எங்க அப்பா வீட்டுல கை நீட்டினதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. உங்க அப்பா வீட்டுல என்ன கேட்ட? 10 ரூபாய்க்கு பான்ஸ் பவுடர், 5 ரூபாய்க்கு ஒட்டு பொட்டு, 3 ரூபாய்க்கு லப்பர் பேண்ட், 7 ரூபாய்க்கு சீப்பு. புருஷன் வீட்டுல என்ன கேட்குற? 5 பவுண்ட்ல செயின், 12 பவுண்ட்ல குட்டியானைக்கு ஒட்டியானம், 93,000 ஸ்கூட்டி. உங்க அப்பா வீட்டுல கேட்ட பூரா 150 ரூபா சாம, புருஷ வீட்டுல கேட்கறப்ப 1.5 லட்சம் ரூபா சாம. எப்படி வாங்கி கொடுப்பான் சார்? நிறைய கல்யாணம் ஆகாத ஆண்கள் இருக்கீங்க, நிறைய பட்டிமன்றம் பாக்குறீங்க. மஞ்சுநாதன் பட்டிமன்றம் பார்த்து நிறைய திருமணம் ஆகக்கூடாது முடிவுலாம் எடுத்துறாதீங்க. பொண்டாட்டியை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை என்னைக்கு சொர்க்கம் தான். ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, அம்மாவை இழந்தா அநாதன் பேரு, அப்பாவை இழந்தா குருடன் பேரு, ஆனா மனைவி இழந்தா நடப்பினம்னு பேரு சார். நடப்பினமா வாழறதை விட உங்க அம்மா கூட வாழ்றதை விட மனைவியோட வாழ்வது எவ்வளவு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கும் சார்? பேச்சு துணைக்கு நிறைய பேர் வருவாங்க சார். பாலக்கட்டையில வடா உட்காந்து பீர் அடிக்கணும் வருவான். பேச்சு துணைக்கு 1000 பேர் வருவாங்க. புலம்பி தீக்க உங்க துணைவி மட்டும்தான் சார் கூட வரணும். உண்மைமா, புலம்பி மட்டும்தான் தீக்கிறா. திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கணும் சார். இப்ப கார்ல லேட்டா வரீங்க, மனசுல 1000 கஷ்டம் இருந்தாலும் எங்கயா வரேன்னு கேக்குறாங்கல்ல சார். அந்த ஒரு வார்த்தைக்காக 100 ஆண்டு காலம் வாடும் நினைக்கணும் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன். ஆண்களுடைய லைஃப் நல்லா ஒய்ஃப் கூட வாழுங்க சார். கோயிலுக்கு போய் நீங்க ஓ மோம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட நீங்க ஆ மாம்னு சொல்லுங்க சார். தேவதை மாதிரி மனைவி கிடைக்கல, என் மனைவி அழகா இல்ல கருப்பா இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. கிடைச்ச மனைவியை தேவதையா வச்சு பாருங்க. காலையில வெங்காயம் உரிச்சு கொடுன்னு கேட்கும் போது நான்லாம் பெரிய ஆம்பளை தெரியுமாட்டி அப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்மைன்னு என்ன தெரியுங்களா? மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை, மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை,
தன் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்வதன் ஆண்மை நடுகளே. இந்த உலகமே 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்று படைத்தல், ஒன்று காத்தல், ஒன்று அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருக்கிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருக்கிட்ட சார் இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருக்கிட்ட இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு சார். ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சி காரணம். தாயை விட தாரம் தானே அகில உலகத்தையும் கட்டின மனைவியிட ஒப்படைக்கும் பொழுது நீங்களும் இந்த ஊர்க்காரங்களும் மனைவி கிட்ட எல்லா பொறுப்புகளையும் சந்தோஷத்தையும் ஒப்படைச்சிட்டு போங்க சார். காலூடி நடக்கும் போது தெரியாது சார் மனைவியோட அருமை. காலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியாது. கோலூனி நடக்கும் போது தான் மனைவியோட அருமை தெரியும் சார். அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவி இல்லைன்னா சகலமும் போயிடும் சார். சம்சாரம் இல்லைன்னா சகலமும் போயிடும் நடுவுகளே. அப்படிப்பட்ட மனைவி வரும் வாழ்க்கை தான் என்னைக்கும் சந்தோஷமே மகிழ்ச்சி என்று கூறி தட்சணை கொடுக்கும் கைகளை விட, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த விநாயகருக்கே பிடிக்கும் சார். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க கூட நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வானவில் வளைந்தால்தான் அழகு, ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால்தான் அழகு என்று கூறி வாய்ப்படித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தண்ணீரிலே முகம் காட்டும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னால் ஆகும் அம்மா, நீ உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா, பன்னீரிலே முகம் காட்டும் ஆகாயமே. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. பாண்டிச்சேரி கவிதமிக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அருமையாக பேசியிருக்காங்க. அவங்களாம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய பேச்சாளர் இன்னைக்கு 1.25 மணி நேரம் பேசியிருக்காங்கன்னா அவங்களுடைய திறமை தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்ற பட்டிமன்ற பேச்சாளராக வள வர்றாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு தான் காரணம். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் உழைக்கக்கூடியவங்க. என் காலை மட்டும் தொடாத, போன வாரம் தொட்டால் ஒரு சோடி செருப்பு காணாமல் போச்சு. இந்த காப்பி விதற நம்பர் தட்டி விட்டுறாமல் வாங்க. பொண்டாட்டி எங்கே சார் சந்தோஷமாக வச்சுருக்கா? ஒன்றும் இல்லை. போன வாரம் ஒரு நாள் பட்டிமன்றம் இல்லை, வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன். நைட்டு 1 மணி ஃபோன் வந்துச்சு. ஃபோனை எடுத்து பார்த்தேன், கம்பெனி போகணும், வச்சுட்டு தூங்கிட்டேன். என்கிட்ட 2 செல்லு இருக்குது. அடுத்து 1/2 மணி நேரம் கிடச்சி இந்த ஃபோனில் ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தேன் இந்த கம்பெனி. மூடி வச்சுட்டு தூங்கிட்டேன். இவ முழிச்சுட்டா 1:30 மணிக்கு. யார் போகணும்ல, கம்பெனி போகணும். நைட்டு 1:30 மணிக்கு கம்பெனியை திறந்து வச்சுக்கிட்டு ஒன்றே தொலாவிக்கிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் இழிச்சாச்சிரிக்கி நம்ப திருப்பி அடி கம்பெனிக்கு போனேன். எனக்கு கம்பெனி போன திருப்பி போயிருக்கு. ஃபோன் அடித்த உடனே அது சொல்லிச்சு, தொடர்புகளும் வாடிக்கையாளர் தொடர்பில்லைக்கு வெளியில் உள்ளார். நீ சொல்லியிருப்ப, அவள்கிட்ட சொல்லியிருப்ப, அவள் அடிப்பா எடுக்காதேன்னு சொல்லி வச்சுருக்கேன். என் அம்மா சந்தேகப்படுமா? என்ன 2 இருக்குது நீங்களே, முதல் பொண்டாட்டியா 2வது பொண்டாட்டியா? எனக்கு எல்லாம் பொண்டாட்டி தான். செல்ல சொன்னையா நீ வேற. ஒன்றும் இல்லை, போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 3 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடித்தேன். என் பொண்டாட்டி கதவை திறந்தா. பாவம் தூக்கத்தில் வந்து திறக்கிறாளே, சிரிச்சு வைப்போம்னு கதவை திறந்த உடனே அப்படின்னு என்னை அப்பெல்லாம் பார்த்தா சிரிப்பாத்தா இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாள் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன். காலிங் பெல் அடித்தேன், கதவை திறந்தா. இதான் சிரிச்சா திட்டாளே அப்படின்னு அப்படியே இருந்தேன். என்னையை பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். அப்படியே காலம் 3 மணிக்கு எவ்வளோ கதை தோணுச்சுக்கா அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு. பொண்டாட்டினாலே சந்தேகம் தானே அப்படின்னு பேச வருகிறார் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். உங்கள் கைத்தட்டல், நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கப்பா. இந்த சாவி கொத்து என்னது? யாருடைய சாவி கொத்து இங்கே இருக்கிறது? அந்த சாவி கொத்தியில் எழுதப்பட்டிருக்க பெயர் நந்தி தார்பாய்கள், திருச்செங்கோடு அண்ட் சங்ககிரி. சாவி கொத்து நம்மள்ட்ட இருக்கு. வண்டிக்காரவங்க யமகா வண்டின்னு நினைக்கிறேன், யமகா கிரக்ஸ்ன்னு நினைக்கிறேன். வண்டி சாவி இங்கே இருக்குது. வண்டிக்காரவங்க மஞ்சுநாதன்ட்ட வண்டியை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் டிலே.
ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் கொடுப்பான். வாராத புத்தி வரும் வித்தை தரும் புத்திர சம்பத்தும் தரும் சக்தி தரும் சித்தி தரும் தான். சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. வழியின்றி வேலன் அவன் திகைத்தான் வழியின்றி வேலன் அவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான். வழியின்றி வேலன் அவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருந்துயர் யாவும் முன்னின்று தடுக்கும். தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருந்துயர் யாவும் முன்னின்று தடுக்கும். அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும். அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே. தம்பி டிலே கட் பண்ணிடுங்க. பாடும்போது மட்டும் ஒரு பாயிண்ட் எக்கோ கொடுங்க. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். நம்ம பாளையத்துல அழகு பாளையம், அற்புத பாளையம், சிறந்த பாளையம், சிங்கார பாளையம் என்று தமிழகத்தில் எத்தனையோ பாளையங்களில் பேச இருந்தாலும் தேடி வருகிற கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நாடி தருகிற ஒரே பாளையம் நம் கொங்கர் பாளையம் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி நடுவர் அவர்களே, ஒரு 1.25 மணி நேரம் என் தங்கச்சி பேசினாங்க. ஆமா தம்பி, அது ஒரு 1.25 மணி நேரம் என் தங்கச்சி பேசினாங்க. ஆமா, உங்க பெருமைய ஒரு வார்த்தை சொன்னாங்க. இல்லையே, தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? யார்? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேர்? ஒரு வார்த்தை சொல்லணும். தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேர் சொல்லணும்ல? இல்லையே. சொன்னாங்களா? இல்லையப்பா. சொன்னாங்களா? இல்லையே. தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? இப்படி கத்திட்டாங்கன்னா மறுபடியும் டீ கொடுக்கணும்னு அர்த்தம். இப்படி பதறுவாங்க நடுவர். எனக்கு இல்ல, வெஞ்சலுக்கு. நான் கேக்குறேன், உங்க பெருமைய ஒரு வார்த்தையா சொன்னாங்களா? இல்லையே. ஆனா இப்ப பாருங்க, மகாராஜன் சார் வராருங்கிறத தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூடி நமக்காக காத்திருக்காங்கன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒரு நல்ல தமிழுக்காக, நல்ல நகைச்சுவைக்காக
கூடியிருக்கிற கூட்டம் நம் கொங்கர்பாளையத்து கூட்டம் அப்படின்னு சொன்னா அதுதான் பெருமை. நடுவர் அவர்களே, உங்க பெருமையை நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 வரி நான் சொல்றேன். என்னைய பத்தி சொல்றதுக்கு என்கிட்டயாப்பா அனுமதி உங்களை கேட்கணும்? பத்தி சொல்றதுக்குன்னே உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு உங்க தம்பி நான் சொல்றேன். என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேனே, நம்ம மக்களுக்கும் சொல்றேன். நான் சொல்றது உண்மைனா மட்டும் கை தட்டுங்க. என்னன்னா, அண்ணே நம்மளை பத்தி நம்மளை கேட்காம யாரோ குறையா சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க. நம்மளை பத்தி குறை சொல்றவர்களை நினைக்காதீங்க. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. உண்மைனா கைதட்டுங்க. குறை சொல்ற வாயை ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட அந்த செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு ஒரு குறை சொல்லதான் செய்யும். ஆகவே குறைகளை விட்டுருங்க. இத்தனை பேர் உங்க பெருமைகளுக்காக தானே வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த செங்கக்கல்லையும் இந்த செங்க வச்சிருக்காங்க, செங்க இந்த செங்கக்கல்லையும் ஒருத்தன் திருடிட்டு போய் வித்துருக்கான்டா. அப்படியே இருக்கட்டும்ண்ணே, நம்ம அணியினால 4 பேர் நல்லா இருக்கட்டும்ண்ணே. நான் கேட்குற ஒரே வார்த்தை, இவ்வளவு நல்ல வார்த்தைகளை பேச அண்ணன் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நீங்க யாருன்னு உங்க அனுமதியோட இந்த மேடையில பதிவு பண்றேன். சொல்லுப்பா. ஏன்னா இங்க நிறைய குழந்தைகள், இளைஞர்கள், தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. அக்கா கூட இங்க இருக்காங்க. நம்மளை பரிமாற என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? மகாராஜன் சார் வீடியோவை எல்லாரும் பேசுறத டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி அத்தனை பேரையும் நாங்க யூடியூப்ல பார்ப்போம், சந்தோஷமா சிரிப்போம். நாங்க கைதட்டல் கொடுங்க. இரவு நேரத்தில் கூட துயரங்களை மறந்து மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு தேவகோட்டை மகாராஜனுடைய பேச்சு பயன்படுதுன்னா கைதட்டுங்க. அதுதான் வாழ்க்கையில அந்த முந்தி விநாயகன், முத்து விநாயகன் நமக்கு கொடுத்த வரம். நடுவர் அவர்களே, தொந்தி விநாயகன் கொடுத்த வரம் உண்மை. நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இன்னும் நிறைய பேருக்கு அண்ணன் எந்த டிவியில அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப நான் சொன்னா அவங்களுக்கு அந்த டிவி எதுன்னு தெரியும். விஜய் டிவியில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, பார்த்திருப்பீங்க. ஒரு காலத்துல சன் டிவியில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, பார்த்திருப்பீங்க. அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் யாரோ வந்து காமெடி பேசுற மாதிரி கேட்டிருப்பீங்க, நகைச்சுவை சொல்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. சொல்லுகிற நகைச்சுவையாளர்கள் தான் யாரோ, ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர், கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா, உண்மையிலே நான் டிவியில ஜோக்கு சொல்றதுக்கு ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்தா 500 ரூபா பணம் கொடுப்பாங்க. சரிண்ணே. அத அவங்க பேசிட்டு 50,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இப்போ கார்ல போறானுவோ, நான் இன்னும் பை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா சுத்துறேன். அவங்கெல்லாம் ரொம்ப ஏற்றமா இருக்காங்க, நீங்க இன்னும் எளிமையாவே இருக்கேன்னு ரொம்ப இறக்கமா இருக்கு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, எளிமையா ஏற்றமான்னு கேட்டா புத்தன்கிற ஒரு மகான் இந்த மாதிரி தம்பிகள்லாம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அப்படி தரையில உட்கார்ந்துருக்காரு. ஒரு நாள் அந்த வழியா போன ஒரு மனுஷன் கேட்டாரு, என்ன சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு புத்தர், நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டதுக்கு புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைனாரா. நடுவர் அவர்களே, என்றைக்குமே எளிமையே ஏற்றம். நீங்க ஏற்றம் இல்லைன்னு நினைக்காதீங்க. மக்கள் மனசுல மகாராஜனுக்குன்னு ஒரு சிம்மாசனம் கொடுத்துருக்காங்க, கைதட்டல் கொடுங்க. அந்த சிம்மாசனமே போது நடுவர் அவர்களே என்னைக்கும். தண்டி தம்பி. ஆனா உண்மையிலுமே இந்த சேர்ல நீங்க அழகா அப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி. கைதட்டுங்க. உண்மையிலுமே சொல்றேன், நல்ல நிறமாச கர்ப்பிணிக்கு சடங்கு சுத்துற சேர் மாதிரியே அவ்வளவு நல்லா இருக்குன்னு. ஒருவேளை அந்த சேர் தானோ என்னமோ, இந்த சேர் உட்கார்ந்துலேருந்து கை நமன்னு அரிக்குது. உண்மையில இந்த வளகாப்பு பண்றாங்கல்ல, ஆமாண்ணே, அதுதான் ஆண்களுக்கு துரோகம் செய்யற விழா. எப்படி சொல்றீங்க? வளகாப்பு பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு பட்டு சேலை கட்டி, ஆமா, இது மாதிரி ஒரு சேர்ல உட்கார வச்சு தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், புளியோதரை சாதம் எல்லாம் கிண்டி வச்சு அந்த பொண்ணு கை நிறைய வளையெல்லாம் போட்டு கன்னத்துல சந்தனம் குங்குமம்லாம் தடவி அந்த பொண்ணு கையில 50 ரூபா 100 ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்களே. ஆமா, அதுக்கு காரணமான புருஷங்காரன் ஓரத்துல நிக்கிறானே, அவனுக்கு 10 ரூபா காசு கொடுத்துருக்கானுங்களா இது வரைக்கும்? சபாசரா மாப்பிள்ள 10 மாட்டில் ரெடி பண்ணிட்டான், இந்தாடா 70 ரூபா கட்டிங் சாப்பிட்டு அனுப்பலாம்ல. போறேன் சாப்பிட்டு போறேன், நாளைக்கு அவன் தான் செலவு பண்ண போறான். யாருக்குமே தோணல என்ன? யாருக்குமே தோணல, எனக்கு தோணுது. உங்களுக்கு அடுத்த பிரசவத்துக்கு உனக்கு கொடுக்க பாரு. நாங்க வாங்க. உண்மையா சொல்றேன் நடுவுல, எவ்வளவு அழகா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அண்ணா நிறைய கேள்வி கேட்டாங்கல்ல, என் தங்கச்சி கேட்டாங்க, என் தம்பி கேட்டாங்கல்ல. உங்க தம்பி நான் ஒரு கேள்வி இந்த மண்ணில் கேட்கட்டுமா? என்ன நடுவர் அவர்களே, பெரிய கேள்விகள் அல்ல, சின்ன கேள்வி கேட்கிறேன். கும்பாபிஷேகத்தன்னைக்கு நம்ம மக்களுக்கு இது ஒரு ஆன்மீக செய்தியாவே பயன்படட்டும்னு பதில் சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்லுங்க. சொல்லுமா. எடுத்துக்கோ. மனைவியை கண்கலங்காம பாத்துக்கணும், தர்மம் பண்ணணும், தர்மம் வேணும்,
புண்ணியம் புண்ணியம் பண்ணணும். 3 சொல்லியிருக்காங்க. பொண்டாட்டிய கண்கலங்காம பாத்துக்கணும், தர்மம் செய்யணும், புண்ணியம் செய்யணும். அதெல்லாம் பண்ண வேண்டாம். அடுத்தவன் சொத்தை அவனுக்கே தெரியாத ஆட்டை போடணும். அடுத்தவன் விளங்கப்படாதன்னு வரப்ப வெட்டணும். அவன் காட்டுல வெங்காயம் நல்லா விளைஞ்சா விஷ மருந்து வாங்கி அடிச்சோம்னா நாம நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடலாம். நேரடியா அந்த விஷம். தம்பி நீ என்ன சொல்ல வர்ற? எதுக்கு சார் சொர்க்கத்துக்கு போகணும்னா? ஏன்னா எல்லாரும் ஒரு ஐடியால இருந்தா அவர் ஒரு ஐடியால இருக்காரு. தனி ரகமா இருக்காரு. இதெல்லாம் ஒரு நிமிஷம், என் தங்கச்சி சொல்றது தம்பி சொல்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க சொல்லுங்க, கொங்கர்பாளைய மக்களுக்கும் மண்ணுக்கும் சொல்லுங்க நடுவர் அவர்களே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? ஒண்ணு செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம். அவங்க சொன்ன 3 இவங்க சொன்ன 3 எல்லாம் வேண்டாமா? ஒன்னே செஞ்சு போகணுமா? என்னென்ன வேணும்? செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம்டா. என்ன நடுவர் அவர்களே, கொங்கர்பாளையத்து மக்களுக்கு இப்படியா சொல்றது? இதே மண்ணில் இருந்து சொல்றேங்க, செத்தாதான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணுங்கிற அவசியம் இல்லை. கொங்கர்பாளையம் மாதிரியான புண்ணிய மண்ணில் வாழ்றதே சொர்க்கம் சார். கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே சொல்றேன், இந்த மாதிரி உறவுகளோட இப்படி ஒரு விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தி உறவுகளோட உட்கார்ந்து நள்ளிரவு கடந்தும் ஒரு நல்ல தமிழ்ல ஒரு நிகழ்ச்சியை கேட்கிற பாருங்க. கைதட்டல் கொடுங்க. இதுதான் சார் வாழ்க்கையில சொர்க்கம். இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க. தம்பி கொஞ்சம் டிலே கொடுங்க. மத்த வெளி இங்க இல்லையே, ஆடும் பொழியாட்டம் போட்டு விளையாட அரச மர மேடை இல்லையே, கால 2 பூட்டி கட்ட வண்டி ஓட்டி காணப்பட வழி இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓடை இல்லையே. இது ஊரு என்ன ஊரு, நம்ம ஊரு ரொம்ப மேலே அட ஓடுது பல காரு வினாடம்பரம் பாரு, நம்மோர போல ஊரு மேது சொர்க்கமே என்றாலோ அது கொங்கர்பாளையம் போல வருமா? அட என்னாடு என்றாலோ அது தமிழ்நாட்டை போல வருமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலோ அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது தமிழ்நாட்டுக்கு ஈடாகுமா? பாட்டு நல்லா ஒரு கைதட்டல் கொடுங்க. நல்லா இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன். தாயா தாரமா தம்பி எக்கோ கட் பண்ணிருங்கய்யா. பேசி முடிச்சோன்னு கட் பண்ண. தயவு செய்து கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே நான் பார்த்துட்டே இரு. பாடும்போது மட்டும் லைட்டாக ரொம்ப வேண்டாம். உண்மையிலுமே என்ன தாயா தாரமா அவ்வளவுதான். மனைவியால மகிழ்ச்சியா தாயால மகிழ்ச்சியா? நடுவர் அவர்களே, நான் சுருக்கமா நேரடியாக விஷயத்துக்கு வரேன். அதாவது எத்தனை வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க? நான் 5 வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன் சார். ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே சொல்றேன், 5 வெளிநாடுகளுக்கு போன நடுவர் இன்னைக்கு நம்ம மண்ணுக்கு. நான் 5 வெளிநாடு போயிருக்கேன். என் டீமை சேர்ந்த மேடம் ராணிக்குமாரும் கீபோர்டு இசைக்கலைஞர் உமாநாத்தும் 8 வெளிநாடு போயிருக்காங்க. என்ன நடுவரே 5 வெளிநாடுகள் தான் போயிருக்காரு. அணியில பேசுற அம்மாவும் இசைக்குழுவை சார்ந்த அண்ணனும் 8 வெளிநாடுகள்னா எப்படின்னு இது சாத்தியம்? என்னை விட 3 நாடு எக்ஸ்ட்ரா. எப்படி கூடுதலா உங்களை விட 3 நாள் எப்படி எக்ஸ்ட்ராவா போனாங்க? நம்மளோட இருக்கவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைப்பேன் நான். சார் கைதட்டல் கொடுங்க சார். இந்த மாதிரி ஒரு மனிதர் அந்த 21ஆம் நூற்றாண்டுல எவ்வளவு ஒரு அதிசயம். என்னை விட எக்ஸ்ட்ரா 3 நாடு போயிருக்காங்க. எந்தெந்த நாடுகள்னா? ராம்நாடு, ஒரத்த நாடு, வயநாடு. இந்த 3 நாடு இங்கே தானே இருக்கு. அந்த பூகம்பம் வந்தப்போ போயிருந்தாங்க. வயநாட்டில் போய் சேர்ந்துருப்பாங்க. நான் கேட்குறேனே, 5 நாடுகள். இப்போ சமீபத்தில் போன வருஷம் நடந்த உண்மையை சொல்கிறேங்க. போன ஆண்டு இதே மஞ்சுநாதனுடைய கலைக்குழு மலேசியாவுக்கு போனோம். ஒரு கைதட்டல் கொடுங்க. எல்லாரும் மலேசியாவுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நிகழ்ச்சியை முடித்து
இந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர விடுதிங்க, ஸ்டார் ஹோட்டல்ல இந்த மாதிரி மேடை மாதிரியான ஒரு சாப்பாட்டு மேஜைங்க, டைனிங் டேபிள் போட்டு இங்கெல்லாம் ரொம்ப அழகாக அன்பாக பரிமாறினாங்க நம்ம ஊரில். அதே மாதிரி அங்கே பரிமாறவெல்லாம் இல்லைங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது சீன உணவு, இது தமிழ்நாட்டு உணவு, இது வடநாட்டு உணவுன்னு வகை வகையாக பிரித்து வச்சுருந்தாங்க. மகாராஜன் சார், உங்களுக்கு என்ன உணவு வேணும்னு கேட்டப்போ அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எனக்கு பழைய கஞ்சி இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். சார் கைதட்டுங்க. எந்த நிலைக்கு போனாலும், தான் எந்த இடத்துல தொடங்கினாலும், தான் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்காத நடுவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. நீராகாரம் இருந்தா கொடுங்க. அம்மா அப்படி கேக்குறான். ஆமா, சிலர்லாம் ஆஃப் ஆயில ஸ்பூன்ல சாப்பிடலாம் பிளான் பண்றாங்க. ஆஃப் ஆயில ஸ்பூன்ல சாப்பிடலான்னு. ஆனா கேக்குறேங்க, எத்தனை வெளிநாடுகளுக்கு வேணாலும் நீங்களும் போங்க, எத்தனை பெரிய பெரிய நட்சத்திர ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிடுங்க. ஆனா ஒரு உணவினுடைய சுவை வாழ்நாள்ல எந்த நட்சத்திர விடுதியிலும் கிடைக்காது நடுவர் அவர்கள். எந்த உணவு தெரியுங்களா? பெத்த தாய் கையால ஒரு பழைய சோறு ஒரு வாய் வாங்கி சாப்பிட பாருங்க, கைதட்டுங்க. அது 1000 நட்சத்திர விடுதியில போய் சாப்பிட்டாலும் கிடைக்காது நடுவர் அவர். கிடைக்காது. யோசிச்சு பாருங்க. அப்படியே நிலவை காட்டிக்கிட்டு அப்படியே அந்த வட்டல்ல சோத்த போட்டுட்டு 3 குழந்தையா இருந்தாலும் 4 குழந்தையா இருந்தாலும் புருஷனையும் ஒரு குழந்தையாக்கி அந்த தாய், உண்மையிலுமே சொல்ற நடுவர் அவர்களே, எல்லாருக்கும் பகுத்துண்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்காம சாப்பிட சொல்லி கொடுத்ததும் நம்ம அம்மா தாங்க. நாம மிச்சம் வச்சதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்றவளும் நம்ம அம்மா தாங்க. கைதட்டுங்க. அந்த தாய் இல்லாம என்னென்ன மகிழ்ச்சி நான் கேட்கிறேன். அதனாலதான் பாண்டவர் பூமிங்கிற ஒரு படம் நடுவர் அவர்களே அழகா ஒரு பாட்டு கொடுத்தா பாருங்க. இதை விடவா ஒரு உணவு, இதை விடவா ஒரு சுவைன்னு பாட்டு எக்கோ கொடுயா. ரொம்ப வேண்டாம். அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை, வேதங்கள் 4ம் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. கண்களும் அழுதிட பழகவில்லை, கருப்பா சிவப்பா தெரியவில்லை. கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை, காரணம் எதுவென தெரியவில்லை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என எதுவும் இல்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். இதில் நினைத்திட திரும்பிடும் ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். இதில் நினைத்திட திரும்பிடும் ஏக்கங்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. அருமையான பாடல். உண்மையிலுமே இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. என்ன அழகா அந்த பாட்டை பாண்டவர் பூமியில ஸ்நேகனுடைய வரிகளை ரொம்ப அழகா அப்படி தத்ரூபமா கொடுத்தாங்க. நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், என்னைக்காவது வீட்டுல ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ எது நடந்தாலும் மனைவியை புகழ்ந்தா கூட நம்ம கூட சண்டை போடாம இருந்திருக்காங்க? கண்டிப்பா சண்டை போடாம இருக்க மாட்டாங்க. கேட்கிறேனே, நீங்க உங்க இப்ப எதுக்கு நான் கேட்கிறேன், இப்போ புருஷன் பொண்டாட்டினா சண்டை வருமா வராதா? கண்டிப்பா வரும். எதுக்குன்னு யாரோ ஒருத்தர் வீட்டை நம்ம எடுத்துட்டு உங்க வீட்டை எடுத்துங்க, நீங்க தானே நடுவர், கைதட்டுங்க சார். நான் கேட்கிறேன், நம்ம நடுவர் வீட்டுல கைதட்டுங்க, அப்பதாங்க சண்டை வரும். நான் கேட்கிறேன், உங்களுக்கும் அன்னைக்கு இடையில சண்டை வரும்போது உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, நான் இப்ப கேட்கிறேன், வருமா வராதா? வரும். வருமா வராதா? வரும். நடுவர் அவர்களே கைதட்டுங்க, நல்ல மக்களை கைதட்டுங்க. நான் கேட்கிறேன், சண்டை வரணுங்க. வாயை கழுவுங்கடா. எவ்வளவு நாங்க வராம தான் விட்டுருவோமாண்ணே, புண்ணியம் செஞ்சா போதும்டா. நான் கேட்கிறேன், மனைவி கையாலையும் சாப்பிட்டுருக்கீங்க, எங்க அண்ணி கையால, அம்மா கையாலையும் சாப்பிட்டுருக்கீங்க. 2 பேருடைய உணவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். இப்ப சொல்லுங்க, நம்ம கொங்கர்பாளையத்துல மூக்கு புடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், சரி மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். நடுவர் அவர்களே, வேற என்னென்ன வித்தியாசம்? இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னென்ன வித்தியாசம்? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், சரி கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். ஆஹா, செம்பட்ட முடினா ஓன் சமையல். நடுவர் அவர் சமைக்கவே இல்லை, அரிசி பொங்கவே இல்லை. நடுவர் அவர்களே, தக்காளி சாப்பாட்டை கூட
பிரியாணி மாதிரி சுவையா பண்ணா அதுதாங்க தாய், கைதட்டல் கொடுங்க. ஆனா சுவையான பிரியாணியை கூட கேவலமா தக்காளி சாரை விட கேவலமா பண்ணா அதுதாங்க மனைவி. மனைவி சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நண்பர்களே? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி. நான் இல்லைன்னு சொல்லலனே. பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா. பசிக்க விடாமல். இங்க நிறைய இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்காகவே நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு பையன் ஒரு 20-22 வயசு வரைக்கும் வீட்டில் இருப்பான். ஆனா அந்த அப்பா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன வீட்டிலே இருக்காரு தவிர எங்க வேலை கிளைக்கு போற ஐடியா இல்லையா அப்படின்னு லேசா அப்படிம்பார். ஆனா பெத்த தாய் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா, அப்பா அப்படிதான் சாமி, நீ பாட்டுக்கும் வேலையை பாரு, என்னைக்காவது ஒரு நாள் உன் லட்சியத்துல நீ ஜெயிப்பேங்கிற ஊக்கத்தை கொடுக்கிற ஒரே ஜீவன் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா நடுவர் அவர்களே. இன்னும் சொல்ல போன பையனை இன்டர்வியூக்கு போயிட்டான், நேர்காணலுக்கு போயிட்டு காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினவையா, சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். தம்பி அப்பா கேட்டார், என்னடா இந்த வேலையாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அண்ணன் கேட்டான், என்ன தோட மாச சம்பளம் என்ன அப்படின்னாரு. தங்கச்சி கேட்டானே, முதல் மாச சம்பளத்துல எனக்கு ஒரு செட் சுடிதார் வாங்கி கொடுக்குறியான்னு கேட்டா. அக்கா கேட்டா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடு தம்பின்னு கேட்டா. இப்படி எல்லாரும் ஒவ்வொன்று கேட்கும் போது சமயக்கட்டுல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சுனே, தங்கம் காலையில 7 மணிக்கே போயிட்டியே, ஏதாவது சாப்பிட்டியாடா தங்கம்னு கேட்கிற ஒரே குரல் பெற்ற தாயினுடைய குரல் தான் நடுவர் அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எல்லா அம்மாக்களின் ஒரே தேசிய கீதம் என்ன தெரியுங்களா? என் புள்ள பசிதாங்க மாட்டாங்கிறது மட்டும்தான் எல்லா பிள்ளைகளின் தேசிய கீதம்னா அந்த தாய் தருகிற உணவு இந்த உலகத்துல பெரிய விஷயம் நடுவர் அவர்களே. அதனாலதான் அழகா ஒரு பாட்டுல கொடுத்த நானாக நானில்லை தாய் ஒரு பாட்டு நடுவர்களே கொடுத்தா பாருங்க, என்ன அழகா. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாய் நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாய் நீயே. பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டான் உன் சேயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாய் நீயே. மணிமாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோவில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நடுவர் அவர்களே, கமல்ஹாசன் பாட்டா இருந்தா இப்படி மெலடியா வரும். ஆனா அதுவே சூப்பர் ஸ்டாருடைய பாட்டா இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு படி துள்ளலா வரும் நடுவர் அவர்களே. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோயில் கொள்ளும் அலைவதும் எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. காட்டு விலங்கெல்லாம் கொளுத்தாத்தா மதிப்பு, அடக்காவி தூரம் எல்லாம் வெளிச்சாத்தா மதிப்பு. பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தாத்தா மதிப்பு, நீ மகன் என்றால் உன் தாயை மதித்தாத்தா மதிப்பு. இளமையில் உழைத்தவன்
முதுமையில் சிரிக்கிறான் இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான் உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா நீயும் நானும் நாடு நீயும் ஒன்றடா அதண்டா இதண்டா அருணாச்சலம் நந்தண்டா அன்னை தமிழ்நாட்டுல தான் அனைவருக்கும் சொந்தண்டா அதண்டா இதண்டா அருணாச்சலம் நந்தண்டா அன்னை தமிழ்நாட்டுல தான் அனைவருக்கும் சொந்தண்டா. நடுவர் அவர்களே, நிறைவா இப்படி சொல்றேன் என்ன தெரியுங்களா, வெளிநாட்டிலேயும் தாய்மார்கள் இருக்காங்களே, நம்முடைய கொங்கர்பாளைய மாதிரியான கிராமத்திலும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல, ரெண்டு தாய்மார்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே தீர்ப்பு எழுதிடலாம். வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் கொங்கர்பாளையம் மாதிரியான கிராமத்திலும் தாய்மார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருடைய ஓட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நடுவர் அவர்களே, வெளிநாட்டு தாய் உடல் இளைக்க வேண்டும் என்று ஓடுகிறாள், நம் கிராமத்து தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்னா வாழ்நாளில் என்றைக்குமே நடுவர் அவர்களே, மனைவி என்பது இடையில் வந்த உறவு. கைதட்டுங்க. தாய் என்பவள் தான் நம் ஆதியில் வந்த உறவு என்று சொன்னால், பாதியில் வந்த உறவை விட என்றைக்குமே வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியை தருவது ஆதியில் வந்த உறவான தாய் என்கிற நல்ல தீர்ப்பை கொங்கர்பாளையம் மண்ணுக்கும் மக்களுக்கும் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வியக்க வைத்த அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, சூப்பர். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் ரவிக்குமாருக்கு. பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்போம். ஏழி உப்பு இல்லை, ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுவோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. முட்டையை கழிச்சல் பைப்பா சொல்ல அறிவது பசுபது அடிபட்டு துளையாமல் வந்து தொலைக்கிறவனுக்கு வடித்து வடித்து கொட்டவன் கையில் கட்ட முளைக்க, இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவதான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருபருன்னு முழிப்பா. இவதான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரு, ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பற்றி சொன்னேன். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க. லேடிஸ் நம்பர் பூரா இவன் தான் வச்சுக்கிட்டு சுற்றுறான். அப்போ நான் கேட்டு பார்த்து தெரியும். இப்போ பொண்டாட்டினால இம்சை. எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான்னா அவங்க மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா? பாசத்தில் கேட்கறது இல்லை, பசு இல்லாமல் பாதியில் திரும்பி வந்து தொலைஞ்சாலும் பயத்தில் கேட்குறது. ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா நம்மளுக்கு ஒரே ஜாலி. திருப்பி வர்றேன்னு ஃபோன் பண்ணா, ஆத்தாடி வர்றாளா, வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு துறைச்சி பாட்டிலாம் பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டு அவங்க அடிச்சுட்டு கிடக்குறாங்க. எப்படி வந்துச்சுன்னே தெரியாமல் சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நேர கிச்சனுக்குள்ளே போனவோ வந்து என் சட்டையை பிடிச்சா, சிகரெட்டை குடிச்சியா? இல்லை. ஏய் பொய் சொல்லாத, சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. ஏய் சத்தியம் பண்ணு, குடித்தேன். எத்தனை? 3. 3ஆ 5ஆ? 5. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா. அதுக்காக நான் சிகரெட்டு குடிக்கிறதே நிப்பாட்டிட்டேன், டெக்னிக்கை மாற்றிட்டேன். கேஸ் எடுப்பில் லைட்டில் பேப்பரில் முடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் பொண்டாட்டினாலே எங்கள் அம்மாட்ட போட்டி போடுறா, மருமக மாமியாட்ட போட்டி போடுறா. எங்கள் அம்மா போன மாதம் ஒரு கல்யாணத்துக்கு போச்சு. இப்போ சொல்கிறா, அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன். போன வாரம் எங்கள் அம்மா ஒரு இளவு வீட்டுக்கு போச்சு, சாவு வீட்டுக்கு. இப்போ சொல்கிறா, அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் சாவானே உட்காந்துருந்தேன். நேற்று அதே மாதிரி ஒருத்தன் செத்துட்டான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாதிரி, எப்படி அழுவாயின்னு. அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்ஃபோனில் யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி ஜாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சாவு வீட்டில் போய் கட்டி பிடிச்சி அழுதுக்கு இருந்திருக்கா. இவளுக்கு போட்டு அமுக்குல டச்சு மாறி போய் அண்டங்காக்கா கொண்டக்காரி செத்தவன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். அடி சனியம் பிடிச்சவள உங்கள் இம்சை தாங்காம தானடி நான் போய் சேர்ந்தேன், இங்கேயே வந்து இம்சையை கொடுக்கலன்னு. இப்போ செல்லு ஏன் ஜாக்கெட்டில் மாட்டிக்கிருச்சாடா. இப்போ வாழ்க்கை எங்கே சந்தோஷமாக இருக்குது யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆனால் என்னை பத்த தாய் என்னை சந்தேகப்படுவாளா? நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிந்து சென்றாலும் என் வயிறு நிரம்பி இருக்கிறதா என்று பார்த்தவள் தான் என்னை பெற்ற தாய். நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் என் பாக்கெட் நிறக்க பணம் இருக்கான்னு பார்க்குறவத என் கட்டின பொண்டாட்டி. வாழ்க்கையில் எங்கே சார் மனுஷன் நிம்மதியாக இருக்கான்?
நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா அவர் ரிட்டன்ல 4 வார்த்தை பேசுறா. ஏன்டி அறிவு இருக்கான்னு மட்டும் கேட்டு பாருங்க. உனக்கு அறிவு இருக்கா, உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா, உங்க ஆத்தாக்கு இருக்கா, உங்க சின்னத்தாக்கு இருக்கா, உங்க ஐயாவுக்கு அறிவு இருக்கா, உன்னோட பட்டி பேச போற மஞ்சனானுக்கு அறிவு இருக்கா? அவ்வளவு கேட்கறான். அவளோட வாழ்ந்த விட உன்னோட தானே கூட நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்க சார் நிம்மதி இருக்கு? நான் கேட்கிறேன், 2 பேர் பேசுறா இல்ல, என்னைக்காவது உன் மாமனாரை பார்த்து மாமா சொல்லியிருக்கியா? உன் மாமியாவை பார்த்து அத்தே சொல்லியிருக்கியா? சொன்ன என்ன வாய் என்ன வெந்தா போவோம்? சார் நாங்கலாம் என் மாமியாரை பார்த்து அத்தைன்னு கூப்பிடுறது இல்ல. அத்தைன்னு கூப்பிட மாட்டேன். அம்மா. மாமனாரை பார்த்து மாமான்னு கூப்பிடுறது இல்ல. அப்பா. ஆஹா, உண்மையிலே பாருங்க எப்படி பொம்பளையாளா இருக்கு பாருங்க. மாமியாவை பார்த்து அத்தைன்னு கூப்பிடுறது இல்லை, அம்மா. மாமனாரை பார்த்து அப்பா. அப்போ உன் புருஷனை பார்த்து அண்ணே, உன் குழந்தனை பார்த்து தம்பி, உன் நாத்தனை பார்த்து தங்கச்சின்னு கூப்பிடு. அப்போ உங்க அப்பா அத்தாவை என்னன்னு கூப்பிடுவேன்? எவ்வளவு பெரிய வயிற்றுச்ச கொடுமையை சொல்றீங்க. என்னைக்கு நீ சோறே போட மாட்டேன் என்கிட்ட நீ கூப்பிடுறது உன் மாமியாவை. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் மாமியா இது பெரியம்மா ராணிக்குமார் அவர்கள் வருகிறார்கள்.